வணக்கம். இன்னைக்கு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால சந்திர பகவானுக்குரியது திங்கட்கிழமை. அப்போ உங்கள் நட்சத்திரம் ரோஹிணி அல்லது ஹஸ்தம் அல்லது திருவோணமா, பிறந்த கிழமை திங்கட்கிழமையா, பிறந்த தேதி கூட்டுத்தொகை 2 வருதா, அதாவது 2, 11, 20, 29 ஆங்கில தேதியா, கடகம் அல்லது விருச்சிகம் உங்கள் ராசியா, கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வாழ்நாள் முழுக்க. பசு அல்லது நாய்க்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க வாழ்நாள் முழுக்க. அதனால நல்ல மாற்றம் இருக்கும், நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு காலை 6லேருந்து 7:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 10 to 12. எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமை இப்போ பார்க்கலாம். சில பல ராசிகளுக்கு ராசி பலன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கும், ஒரு தப்பும் கிடையாது, அன்னைக்கு சொன்னது தான். ஆனால் இன்றைக்கும் பொருந்தும், அதனால் அதையே போடுறோம், அவ்வளோதான். சரிங்களா? புதுசாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, பொருந்துச்சுன்னா போட வேண்டியது தான். சரிங்களா? இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள். பெண்களுக்கு இன்னும் வெற்றி. அனுகூலமான எண் 3, 9, திசை வடக்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. உங்களுடைய குணம் என்ன? பெருந்தன்மை, தைரியம், மனோதிடம். இதனால் இது அதிகமாகி இதனால் தோல்வி வர வாய்ப்பு இருக்குது. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் நீலா தேவியே போற்றி. இந்த வழிபாடு, இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும். அனுகூலமான எண் 2, 3, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். உங்களுடைய குணம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்ல நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். எல்லா துறையினருக்கும், எல்லா வயதுக்காரர்களுக்கும் இது பொருந்தும். நல்லது நடக்கும், நடப்பது நல்லது, கலக்குவீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 1, 3, திசை தெற்கு வடக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, கலக்கலான நாள். உங்களுடைய பலம் என்ன? பேச்சு சாமர்த்தியம், ஞாபக சக்தி, புத்தி கூர்மை இதெல்லாம் ஜெயிக்கும். ஏன்னா கிரகநிலைகள் நல்லா இருக்கும், இல்லைன்னா அதுவே தோற்று போயிடும். ஆமாம், கலக்குவீங்க, நல்லது நடக்குது, நடப்பது நல்லது. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். எனவே நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம், கலக்கலான வாழ்க்கை. அனுகூலமான எண் 1, 7, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களை, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி, சாயாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். சனி பகவானோட அம்மாவின் பெயர் இது, சொல்லுங்க. இந்த மந்திரம் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும். நிதானம், கவனம். அனுகூலமான எண் 3, 6, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு நல்லா இருக்குது, சந்தோஷம், பிரமாதமான வாழ்க்கை, நல்ல முன்னேற்றம். உங்களுடைய நிதானம், பொறுமை ஜெயிக்கும். எல்லோரையும் மதித்து பேசுகிற உங்களுடைய குணம் இன்றைக்கு வெற்றி அடையும். ஏமாற மாட்டீர்கள், ஏமாற்றவே மாட்டீர்கள். பொதுவாக கன்னிராசி ஏமாத்துறது கம்மி, ஏமாறுறது தான் அதிகம். இன்றைக்கி ஏமாறுறது இருக்காது, அதுதான். இறக்க குணம் அதிகம், இறக்கமுள்ள மனசுக்காரண்டா, நான் எப்பொழுதும் வேலைக்கெல்லாம் சொந்தக்காரண்டாங்கிற மாதிரி நீங்கள் இன்றைக்கி அதனால் உயர்வு வரும், வெற்றி கிடைக்கும், நல்ல மாற்றம் இருக்கும். பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். நல்லது நடக்கும், நடப்பது நல்லது. வேப்பம்பூவிலும் சிறு தேன் தூளி உள்ளது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கசப்பான நிகழ்ச்சி நடந்தால் கூட அதில் இருக்கிற தேன் உங்களுக்கு கிடைக்கும், உறுதி. ஆமாம், கலக்குறீங்க. அனுகூலமான எண் 7, 9, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், வீண் செலவு கிடையாது, நிம்மதி இருக்குது. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க. கலகலான நாள், சந்தோஷம், பிரமாதமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் குணம் என்னது? புத்தி கூர்மை, பெருந்தன்மை, கலாரசனை, ஈர்க்கிற குணம், இதெல்லாம் ஜெயிக்கும். உங்களிடம் பணம் வாங்கியவர்கள் உண்மையாக இருப்பார்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும்.
அனுகூலமான எண் 3, 5, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், பெண்களுக்கு நல்லா இருக்குது, கலகுறீங்க, சந்தோஷமான நாளாக இருக்கும், பிரமாதம், நல்ல முன்னேற்றம். உங்களுடைய சுறுசுறுப்பு வேகம் ஜெயிக்கும், உங்களுடைய விடாமுயற்சி ஜெயிக்கும், உள்பயம் ஜெயிக்கும். அது என்னங்க உள்பயம் ஜெயிக்கும்? அஞ்சுவது அஞ்சாமை பேதமைங்கிறார் திருவள்ளுவர். பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும் அப்படிங்கிறார். வேகமாக பஸ்ஸு போகும்போது குதிக்கிறதுக்கு பயப்படணுமா இல்லையா? பயப்படணும். பஸ்ஸு நின்ன பிறகு இறங்குறதுக்கு பயப்படணுமா? பயப்பட வேண்டாம், நிதானமாக இறங்கலாம், பயப்படாமல் இறங்கலாம். ஆகவே இன்னைக்கு உங்களோட உள் பயமும் ஜெயிக்கும். அவசியத்துக்கு பயப்படுவீங்க, அதனால் வெற்றி அடைவீங்க. ஏன்னா கிரக நிலைகள் நல்லா இருக்குது, அதுதான் விசேஷம். கிரக நிலைகள் நல்லா இருந்ததுன்னா நம்ம பண்ணுற தப்புக்கு கூட மரியாதை கிடைக்கும். ஆமாங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க, மரியாதை கிடைக்காது. நம்ம செய்கிற நல்லதுக்கு கூட நம்மளே வாழ்க்கையில் நினைக்கிறோம்ல, அவனுக்கு நல்லதான் செஞ்சேன், அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான். ஏன்? கிரக நிலைகள் சரியில்லை. இன்றைக்கி உங்களுக்கு கிரக நிலைகள் சூப்பராக இருக்குது, நல்லது நடக்கும், நடப்பது நல்லது, பிரமாதமான முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்தோஷம். அனுகூலமான எண் 9, 7, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ நீ மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் ரோஹிணி தேவியை போற்றி, கிருத்திகா தேவியை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம். எங்கள் சந்திராஷ்டமம் மூலத்துக்கா, பூராடத்துக்கா, உத்திராடத்துக்கா, 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரமெல்லாம் இல்லை, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. ஆம். மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், பெண்களுக்கு நல்லா இருக்குது, சந்தோஷமான நாள், கலகரிங்க, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். உங்களுடைய நிதானம், உங்களுடைய விடாமுயற்சி ஜெயிக்கும், உங்கள் பொறுமைக்கு மரியாதை கூடும், பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 7, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் திருப்பதியே போற்றி, ஓம் திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், தேவையற்ற வம்பு, தேவையற்ற சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பசுவுக்கு அல்லது நாய்க்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, 7, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மீன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்திட்டா இன்னும் நல்லாயிருக்கும், கலக்கலான வாழ்க்கையாக இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, வெற்றி அதிகம், நடப்பது நல்லது, நல்லது நடக்கும், நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 3, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு, காலை 7:30 to 6 to 7:30. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு, செவ்வாய்க்கிழமை 10 to 12. கல்யாணமான நேயர்களே, கணவன் மனைவி 2 பேர் ராசியுமே கடகமாக இருந்தாலோ, கடகம் தனுசாக இருந்தாலோ, கடகம் கும்பமாக இருந்தாலோ, கடகம் மகரமாக இருந்தாலோ, ஜோசியரோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. அதனால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில் முத்து பைத்த மோதிரம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடணும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.